Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரமதான் ஸ்பெஷல் வெஜிடபிள் நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வெஜிடபிள் நோம்பு கஞ்சி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த நோம்பு கஞ்சி ரொம்பவே குயிக்கா பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வெஜிடபிள் நோம்பு கஞ்சி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லை அப்படின்னா நார்மல் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜீரக சம்பா ரைஸ் பச்சரிசிலனா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதனால நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா லைட்டாக கை வச்சு அரிசியை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். பாஸ்மதியாக இருக்கனால இந்த மாதிரி உடச்சி விட்டு செய்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய், அது கூடவே பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன். 1 தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய் நான் 12 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் செய்கிற குவான்டிட்டி இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நான் மசாலா எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறமா இது கூட கேரட், பீன்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 15 பீன்ஸ், அதுக்கப்புறமா 3 கேரட் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதிகமாக நைஸாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா என்கிட்ட கம்மியாக இருந்தனால நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அதிகமாக இருந்தது அப்படின்னா புதினா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் புதினா, கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு ஆயிலோட ஒரு 5 நிமிஷமாவது வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே அரிசியை வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் நோம்பு கஞ்சி ரெசிபிஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நோம்பு கஞ்சியும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே இருக்கிற ஐ பட்டன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரிசி நல்லா 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நமக்கு பத்தாது. தண்ணி தனியாக நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், அரிசி நல்லாவே வெந்து குழஞ்சி வந்துடுச்சு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் பத்தாது இல்லையா, அதனால் நான் பாத்திரத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ண தண்ணியை இந்த கஞ்சியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி தான் தண்ணி ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நோம்பு கஞ்சியோட டேஸ்ட் மாறி போயிடும். 1 கப் ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 5லேருந்து 6 கப் தண்ணி உங்களுக்கு தேவைப்படும். உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேயில் தான் இருக்கணும். இந்த திக்னஸ் இருக்கணும். இந்த ஸ்டேயில் உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான வெஜிடபிள் நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள் நோம்பு கஞ்சி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் தரும். 1 கப் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நோம்பு கஞ்சி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.